மாயாண்டி சுடலையினுடைய இந்த வரலாறை ஆமையா மாயாண்டி சுடலை மையான வேட்டைக்கு சென்ற இந்த ஆமா முக்கியமான உள்ள கருத்துக்களை அரும்பெரும் காவியத்தினை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஆமா இந்த இசைத்தட்டு மூலமாக ஆமா பாடியவர் யார் என்று கேட்டால் யாரையா தென்காசி மாவட்டம் அரியபுரத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 6வது தலைமுறையை சார்ந்த டி சீதாராமன் ஆகிய நானும் ஆமா எனது அருமை தம்பி ராஜன் அவருடைய நினைவாக ஆமா இந்த மாயாண்டி சுடலுடைய வரலாறு அடியார்கள் பாட இருக்கின்றோம். ஐயான கரையதில ஏசுடல ஐயா ஐயான கரையதில ஏசுடல ஐயா ஆண்டவினோ வெகுதையா போசுடல ஐயா ஐயான கரையதில ஏசுடல ஐயா ஆண்டவினோ வெகுதப்பா போசுடல ஐயா சுடுகாடு தன்னதில ஏசுடல ஐயா சுடுகாடு தன்னதில ஏசுடல ஐயா நமது வெகுதையா போசுடல ஐயா சுடுகாடு தன்னதில ஏசுடல ஐயா பெணோ வெகுதப்பா போசுடல ஐயா மரமா புளியந்தோப்பா ஏசுடல ஐயா மரமா புளியந்தோப்பா ஏசுடல ஐயா பெரிய மையானமா போசுடல ஐயா மரமா புளியந்தோப்பா ஏசுடல ஐயா பெரிய மையானமா போசுடல ஐயா வன்னி மரமா ஒடியா வன்னி மரமா வாழ தோப்பா ஏசுடல ஐயா ஓடிய சுடல ஐயா வகையான மையானமா போசுடல ஐயா வன்னி மரமா வாழ தோப்பா ஏசுடல ஐயா வகையான மையானமா போசுடல ஐயா ஆலமரமா ஆத்தங்கரையா ஏசுடல ஐயா ஆலமரமா ஆத்தங்கரையா ஏசுடல ஐயா அழகானே மையானமா போசுடல ஐயா ஆலமரமா ஆத்தங்கரையா ஏசுடல ஐயா அழகான மையானமா போசுடல ஐயா தாங்காலு எலும்பெடுத்து ஏசுடல ஐயா தாங்காலு எலும்பெடுத்து ஏசுடல ஐயா போல கடிக்கலாமே போசுடல ஐயா தாங்காலு எலும்பெடுத்து ஏசுடல ஐயா உருக்கு போல கடிப்பாரா போசுடல ஐயா காலு எலும்பெடுத்து ஏசுடல ஐயா காலு எலும்பெடுத்து ஏசுடல ஐயா போல கடிப்பாரா போசுடல ஐயா காலு எலும்பெடுத்து ஏசுடல ஐயா கரும்பு போல கடிப்பாரா போசுடல ஐயா ஏகளுக்கு ராசாவா ஏசுடல ஐயா ஏகளுக்கு ராசாவா ஏசுடல ஐயா பேச்சி மகன் ஓடி வாரா போசுடல ஐயா ஏகளுக்கு ராஜாவா ஏசுடல ஐயா ஏகளுக்கு விருந்தளிப்பான் போசுடல ஐயா இடுகாடு உனக்கு இடுகாடு தன்னதில ஏசுடல ஐயா இடுகாடு தன்னதில ஏசுடல ஐயா இறந்த வீணா வெகுதையா போசுடல ஐயா இடுகாடு தன்னதில ஏசுடல ஐயா இறந்த வேணா வேகுதப்பா போசுடல ஐயா மணி விளக்கில் விருந்தப்பன் மாயாண்டி சொல்லி ஐயா ஆமோ தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாயாண்டி சொல்லலையை அந்த மாசான கரையிலிருந்து தேசியமா எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி என் மகனே மாயாண்டி சுடலை ஐயா மணி விளக்கில விருந்தப்பன் மாயாண்டி சுடலை என் மகனே சுடலை உனக்கு மாசான கரையில மாண்டவின வேகுதடா மகனே என் மகனே சுடுகாடு நன்னதில சுட்டப்பன வேகுதடா மகனே என் மகனே புறப்பட்டு வாடா என்று வேட்சியம் அழைத்த பொழுது பேர் பெற்ற மாயாண்டி சுடலை ஐயா என் மப்பன் மாயாண்டி சுடலை விட்டு துள்ளி குதித்து எப்படி புறப்பட்டு வருவார் தெரியுமா? எப்படி முதலாக மாசான கரைக்கு
எப்படி புறப்பட்டு வரா தெரியுமா? எப்படி எப்படி என்ன அவர் குழந்தை போல இருந்தவர் பாபுரம் போல வடிவம் கொண்டார், மதள போல இருந்தவர் மலை போலவே வடிவம் கொண்டார், சந்தனத்தை பூசுவார், சொடல சல்லடத்தையும் மாட்டுவார், அவர் குங்குமத்தையும் பூசுவார், எடுத்து வைப்பார், மஞ்சனைய பூசுவார், மாலைகளையும் போடுவார். அந்த மாயாண்டி சொடலை ஐயா கச்சையது வரிஞ்சி கட்டி வரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு சுங்கலிட்டு வலது போற சுங்கலில சுங்கலிலே காலனோட அச்சாரமா அச்சாரமா இடது போற சுங்கலில சுங்கலிலே யாமனுடைய அச்சாரமா அச்சாரமா மாயாண்டி சொடலைக்கு சுடலைக்குத்தான் எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருவாச்சிப்பூ சல்லடமா மாத்தி வைக்கும் கால்களுக்கு கால்களுக்கு மாதுளம்பூ சல்லடமா 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 குல்லாவா உள்ளாவா தாமரக்க மணி அழகா மணியழகா ஆனப்பந்த ஒரு கையிலே அடுத்த தடி ஒரு கையிலே ஊனப்பந்த ஒரு கையிலே ஒந்தந்தடி மறு கையிலே சுடலே வெட்டருவா ஒரு கையிலே வெட்டருவா ஒரு கையிலே மாசான கரையதற்கு மாசான கரையதற்கு மாயாண்டி ஓடி வராரே மாசான கரையதற்கு மாசான கரையதற்கு மாயாண்டியும் வராரே அந்த மாசான கரையில பேச்சியம்மா முன்னாலே வந்து 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 அம்மா ஏ பேச்சியம்மா அம்மா மதலை போல இருந்த மாயாண்டி அழைத்த விவரம் என்ன சொல்ல என்ன என்ன பேச்சியம்மா சொல்கிறாய், என் மகனே மாயாண்டி சொல்லல, என் மகனே கண்மணியே நீ கைலாசத்துல என்னடா சாப்பிடுற? கைலாசத்துல பால் பழம் பஞ்சாமிர்தம் தேனு தினமாவு இதத்தானமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ பால் பழம் எல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னா ஆமா உனக்கு உடம்பு ஆரோக்கியம் கொடுக்காது. ஆமா ஆமாம்மா. அம்மா நான் சுடுகாட்டுல உனக்கு என்னம்மா நான் உனக்கு விருந்து வச்சிருக்கேன். விருந்தா? ஆமாண்டா. அப்படின்னா என்னம்மா? என்ன விருந்து தெரியுமா? எனக்கு என்னம்மா வச்சிருக்க? இதோ எரிந்து கொண்டிருக்கிறதே பிணம். ஆமா. அந்த பிணத்தை நீ சாப்பிடணும்டா. அப்படியாம்மா? ஆமா. முன்ன பின்ன பிணம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லையம்மா. எடா அம்மா உனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னா சரி, நீ மாயாண்டி சொல்ற குழந்தை போல வடிவம் எடுத்து என் மடியில உட்கார்ந்துக்கிடணும். சரியம்மா. நான் பிணத்தை அள்ளி உன் வாயில ஊட்டுறேன். ஆமா. நீ பிடிச்சுக்கிட்டுன்னு சொன்னா அது சாப்பிடு. சரியம்மா. உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா இந்த சுடுகாடு உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் என்று வேச்சியம்மா சொன்ன போது ஆமோ ஏயாண்டி சொடல மதல போல மடியில வந்து கொண்டா. ஆமையா. அப்படி விதமாக இருக்கும் போது மாயாண்டி சொடலை ஐயா மதல போல வடிவம் கொண்டு வேச்சியம்மா மடியடியிலே ஏயாண்டி அமர்ந்து கொண்டார். எந்த பிணத்தை எடுத்தாளே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாளே. இந்த பிணத்தை எடுத்தாளே ஈசம் பிள்ளைக்கு கொடுத்தாளே. மாமிச வாடையது மாமிச வாடையது மாயாண்டி சொடலைக்குத்தான் பூவ மணக்குதையா மணக்குதையா பிணவாடை பிச்சி பூவாக அடிக்கிறது. ஆமோ மாமிசவாட மல்லிகைப்பூவாக அடிக்கிறது. மணக்கிறது. இறந்த பிணவாட இருவாச்சி பூ போல அடிக்கிறது. ஆமோ அம்மையாகப்பட்ட வேச்சியம்மா வாயில கொடுத்த போது ஆமையா அந்த மாயாண்டி சொடலைக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி எப்படி அப்படி பழத்தை அள்ளி தின்ன போது மாயாண்டி சொடலைக்கு மாவு போல மாவு போல திட்டிப்பாக இருக்குதையா. தேனும் தேன மாவு போலே தேனும் தேன மாவு போலே உடலுக்கு தித்திப்பாக இருக்குதையா. அந்த மாயாண்டி சொடலைக்கு பிணத்தள்ளி கொடுத்தாள் பேச்சியம்மா. பேச்சியம்மா வயிறார சாப்பிட்டு பேச்ச
பேச்சியம்மாட்ட வேணே மாயாண்டி சொல்ல சொல்லுகின்றார். என்னய்யா? எம்மா என் பேச்சியம்மா, என்னம்மா? நீ கொஞ்சம் கொஞ்சமா வாயில ஊட்டுன்னு சொன்னா எனக்கு குழந்தைக்கு வயிறு நிறையாது. ஆமா, இந்த மாயாண்டி சொல்லுக்கு தனி பாணி இருக்கு. கை நிறைய அள்ளணும், வாய் நிறைய சாப்பிடணும். இந்த சுடுகாடு நம்ம காடு தானே? ஆமா, நம்ம காடு தானப்பா. யாராவது வேற யாரும் இருக்காங்களா? யாருமே இல்லப்பா. ஊரடங்கு ஒரு சாம வேலை, ஒரு சாம வேலை. நட்ட நடு சாமத்துல ஆத்தாங்கர ஓரம் ஆலமரத்து எனலில சுடுகாட்டுல சுட்டபணம் எரிகின்றது. என் கை நிறைய அள்ளி நான் சாப்பிடணும். ஆமா, அதை எப்படி சாப்பிடணும் நீ பாரு. நீ பாரம்மா. நீ இந்த மாயாண்டி சொடல விஸ்வரூபம் எடுத்து ஆமோ சுத்தி இடத்த வாராரு, கால மண்டி போட்டாரு, இடத்தை சுத்தி வளர்த்த வாராரு, இடது கால மண்டி போட்டாரு. மாயாண்டி சொடலை ஐயா மாடு வேகம் தலை மாட்ட பிடித்தாரு, முட்டங்காலி எலும்பெடுத்தாரு, போல கடித்தாரு, கணக்காலி எலும்பெடுத்து போல கடித்தாரு, மணிக்கொடலை எடுத்தாரு, மாலையாக போட்டாரு, மாயாண்டி சொடலை ஐயா அம்மையாகப்பட்ட பேச்சியம்மா முன்னால பேயாண்டி சொடல வாய்கள் எல்லாம் ஊன்வடிய இந்த பிணத்தை அள்ளி தின்று கொண்டிருக்கின்றார். அவையா பேய்களுக்கு விருந்தளிப்பார் பேயாண்டி சொடலை ஐயா எங்க வீணம் வேகா பீனோ வேறு வேற விரித்தெடுத்தாரு. எம்மையம்மா பேச்சியம்மா நட்டனடு சாமத்திலே எம்மாய பேச்சியம்மா. என்ன மகனே மாயாண்டி? உங்க அக்கா பார்வதி எங்க அம்மா தேடுவா. ஆமா, நான் போயிட்டு வரட்டுமா? நீ போப்பா அப்படின்னு பேயாண்டி சொல்ல புறப்பட்டார். பேச்சியம்மா சொல்கின்றார். என்ன சொல்லுகிறா? மகனே சொடல, அம்மா நீ எப்ப கைலாசத்தை விட்டு புறப்படும் போது நீ எப்ப வந்தாலும் சரிதான், சரி அம்மான்னு ஒரு சத்தம் மட்டும் கொடு, ஒரு குரல் மட்டும் கொடுப்பா. உன் பக்கத்துல நான் இருப்பேன்டா, கூடவே பக்க பலமா இருப்பனப்பா. மஞ்சளை பூசிக்க. ஆமா, பயப்படாதடா, கவலைப்படாத. வரும்போது ஒரு குத்து வேப்பம் கொண்டு மடியில வச்சுக்கோ. அது எதுக்கம்மா? பேச்சியம்மா கூடவே வருவேன். சரியம்மா. உனக்கு பிணம் தானே வேணும்? ஆமாம்மா. ஏகப்பட்ட பிணம். இது நம்ம சுடுகாடு, நம்ம காடு. இந்த காட்டுல யாரும் வந்து பங்கு போட முடியாது. முடிஞ்சா நீ இங்கே வேணாலும் தங்கிக்கிடலாம். உங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா போடா. சரியம்மா. அப்படின்னு பேச்சியம்மா சொன்ன பொழுது பேயாண்டி சொடல ஆகட்டுமே என்று சம்மதம் தெரிவித்து ஆமோ அந்த கைலாசம் தன்னதற்கு சொடலை ஐயா கைலாசத்திலே மாயாண்டி சொடலை வந்து முன்படுத்த குழந்தை போல தொட்டில இருக்கின்றார். பேச்சியம்மா பிள்ளை அனுப்பி வைத்து விட்டு ஆமா சுடுகாட்டுல இருக்கிறா. பார்வதி அம்மா நம்ம பிள்ளைய காணலைன்னு நேர தேடி வந்து ஓடோடி வந்து தொட்டில பாக்குற. ஐயோ, மாயாண்டி சொடல தொட்டில எப்படி இருக்கிற? எப்படி வாய்கள் எல்லாம் ஊன்வடிய. ஆமா, குழந்தை ரத்த வடிவாக ரத்த வாடையோடு இருக்கின்றது. இந்த பார்வதி அம்மா ஓடோடி வந்து பிள்ளை வாரி கையில் எடுத்து வலதுகண்ண முத்தமிட போகின்றார். என்ன நடக்குதுங்க? பிள்ளை மேல என்ன வாட அடிக்கணும்? பிள்ளை வேலை என்ன வாட அடிக்கும்? பவுடர் வாட அடிக்கணும். இல்லனா என்ன வாட அடிக்கும்? வசம்பு வாட அடிக்கணும். ஆமா, இந்த பிள்ளை மேல பவுடர் வாடையும் இல்ல, வசம்பு வாடையும் இல்ல, பால் வாடையும் இல்ல. இந்த பிள்ளை நீ எல்லாம் வாட அடிக்க கண்டாள். நீ எல்லாம் மாமிசமா அடிக்க கண்டாள். மாயாண்டி சொடல மேனி எல்லாம் பிணவாட அடிக்க கண்டு இந்த பார்வதி நேரம் வந்து பகவான் சொல்ற. ஓடோடி வருகிறா. ஐயா பகவானே, பரம்பொருளே, நான் உங்கள்கிட்ட என்ன வரம் கேட்டேன்? நீ குழந்தை வரம் கேட்டம்மா. நீர் என்ன கொடுத்திருக்கீங்க தெரியுமா? உனக்கு குழந்தை வரம் தந்திருக்கனே. பிள்ளை வரம் கேட்டதற்கு பிணமுண்டத்தை இந்த பிணந்தண்ணியை கொடுத்துட்டீங்களே சுவாமி. மதட வரம் கேட்டதற்கு மாமிச தண்ணியை கொடுத்துட்டீங்களே சுவாமி. ஆமா, எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம், நீங்களே வந்து பாருங்க, வேற பிள்ளை மாத்தி கொடுங்க சுவாமி. அப்ப நேர சிவபெருமான் வந்து மாயாண்டி சொடலிட்டு சொன்னார். என்னய்யா? எடா மகனே, அப்பா நீ எங்கடா போயிட்டு வந்த? அப்பா நான் சுடுகாடு போனேன், சுட்ட பிணங்களை தின்னேன். சரி. இடுகாடு போனேன், இறந்த பிணங்களை சாப்பிட்டேனப்பா. சரி. ஆமாப்பா. எப்பா என்னப்பா? நம்ம குடும்பமோ சைவ குடும்பம். ஆமா. உங்க அண்ணன் விநாயக பெருமா இருக்கானே, சரி, கொழுக்கட்டை சாப்பிட்டு ஓரமா உட்கார்ந்திருக்கான். ஆமா. இளைய அண்ணன் சின்ன அண்ணன் இருக்கானே முருகப்பெருமான். திருச்செந்தூர் வெற்றிவேல் முருகனுக்கு பஞ்சாமிரம் சாப்பிட்டு பாவலும் போசோடு இருக்கிறான். நல்லா இருக்கிற சேபமா. உனக்கு ஏண்டா இந்த கெட்ட புத்தி? என்னமோ எனக்கு இந்த கைலாசத்துல பால் பஞ்சாமிரம் தினமாவும் சாப்பிட்டு எனக்கு வயிறு நிறையலையப்பா. இப்ப நீ என்ன செய்யணுங்கிற? அதனாலதான் நான் சுடுகாடு போனேன், சுட்ட பணங்களை சாப்பிட்டேன். எடா மகனே, அப்பா நீ சுட்ட பணம் தின்ன காரணத்தினாலே இந்த கைலாசம் உனக்கு கிடையாது. கிடையாது. நீ பூலகம் தான் போனோம் அப்படின்னாரு. ஆமா. அப்ப சொடல சொன்னார், எப்பா என்ன ஏன் பெத்த
என்ன கேள்வி கேட்டப்பா? உன் ஜவுரியத்துக்கு என்ன பிறகு செய்வ? ஆமா. உன் ஜவுரியத்துக்கு நீ வாங்குற போங்கிற போன்னு சொல்லுவ. நீ வச்ச ஆளா? நீ வச்ச ஆளானா? கைலாசத்தை 3 பங்கு வை. ஆமா. பிள்ளையாருக்கு ஒரு பங்கு கொடு. ஒரு பங்கு கொடு. முருகப்பெருமானுக்கு ஒரு பங்கு கொடு. ஆமா. என் பங்கு தனியா தான் நான் சுடுகாடு போட்டா நான் அங்க பாத்துக்கிடுவேன். நான் கைலாசத்துல இருந்துக்கிடுதேன். பட்டா போட்டு கொடுக்கணும். ஆமா. சிவபெருமான் பதறிட்டு நிக்காரு. ஆமா. எடா மகனே, ஏன் சொல்லல? நம்ம குடும்பம் சைவ குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டியடா. இந்த வழி பண்டபாடு படுத்துதியப்பா. உனக்கு என்ன வேணுமோ கேளு, அப்பா தாரேன். ஆமா. நீ பூலோகம் போடா. எனக்கு 2 பணம் தாங்கப்பா அப்படின்றாரு. ஆமா. அப்ப இந்த மாயாண்டி சொல்ல சொல்லுகின்றார். என்னய்யா? எப்பா பகவானே, பரம்பொருளே, கைலாசம் விட்டு பூலோகம் போக வேண்டுமையானால் ஆமா, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? நீ என்னப்பா வேண்டும்? நான் பிறந்த இந்த கைலாசத்துல எனக்கு கொடை வேணும்பா. கொடை வேணுமா? ஆமா. பட்டன் கொடையா சாதா கொடையாப்பா? எடா என்னப்பா? அப்பான்னு பார்க்க மாட்டேன். ஓ, வாடா போனாங்க அப்பாவே. கைலாசத்துல நான் அப்பான்னு மரியாதை கிடையாது, எனக்கு தான் மரியாதை. சரி. எப்பா, எனக்கு கொடைன்னா பட்டன் கொடை இல்ல, மலைக்கு பிடிக்க கொடை கிடையாது. என்ன கொடைப்பா கேட்க? எனக்கு கோயில் கொடை வேணும். ஓ, கோயில் கொடை கொடுக்கணும். அது எப்படி நடத்தணும் தெரியுமா? எப்படி எப்படி? 8 நாளைக்கு முன்பாக நீ காப்பு கட்டி நோம்பிருந்து இருந்து எட்டாத பீடம் எப்படி போடணும் தெரியுமா? எப்படி எப்படி அப்பா? இந்த சுடலைக்கு மாயாண்டி சுடலைக்கு எப்படி கொடை நடத்தணும்னு சொல்லட்டுமா? எப்படி எப்படி? எப்பா 7 குளம் மண்ணெடுத்து 7 குளத்து மண்ணெடுத்து எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி உச்சியிலே கும்பம் வைத்து மாலைய சாத்தனுமே மண்ணால பீடம் போட்டு மண்ணால பீடம் போட்டு மாயாண்டின்னு எழுதி வைக்கணும். எழுதி வைக்க வேண்டும். எனக்கு கல்லால பீடம் போட்டு கடவுள் மகன் எழுதி வைக்கணும். கடவுள் மகன் மாயாண்டி எழுத வேண்டும். வெங்கலத்தால் பீடம் போட்டு வேந்தன் சுடலைன்னு எழுதி வைக்கணும். அது மட்டுமல்ல, என்னப்பா? எப்பா பகவானே, பரம்பொருளே, என் படப்புக்கு எனக்கு எப்படிலாம் படப்பு போடுவேன்? உனக்கு ஒரு சீப்பு பழம் 2 தேங்காய் வச்சிருந்தனப்பா. தேங்காய் பழத்தை உன் மக்களுக்கு கொடு, தேங்காய் சட்னி அரைச்சி நீ சாப்பிடு. என்னப்பா அப்படி சொல்ற? ஒரு சீப்பு பழத்தை மூத்த பிள்ளை நாயங்க கையில கொடுத்து பாரு. உனக்கு அப்ப எத்தனை பழம் வைக்கணும்? எனக்கு தேங்காய் மூட மூடையா வேணும். மூட மூடையா தாரேன். தேங்காய் பழம் எத்தனை வேணும்? எத்தனை பழம் வேணும் உனக்கு? தார் தாரா மூடு மூடா கொண்டாந்து வைக்கணும். ஏகப்பட்ட பழம் எனக்கு வேணும். எப்படி படம் போடணும் நான் சொல்லு, நீ நோட்ல குறிச்சுக்கோ. சொல்லுப்பா சொல்லுப்பா. இந்த மாயாண்டி சுடலைக்கு ஆமையா எப்படி படப்பு போடணும் தெரியுமா? எப்படி எப்படி? எனக்கு எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி கும்பம் வைத்து மாலைய போடணுமே என்னுடைய படப்பதிலே ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பாக போடணுமே முட்டையோடு முருங்கைக்காயும் கருவாடு சுட்டு வைக்கணுமே வைக்கணுமே கட்டு வேண்டும் அப்பா தானே வேண்டும் அப்பா கோழி முட்டை வேணும் அரிஞ்சேவல் 2 வேணும் சாராயம் சுவையிலே தென்னங்கள் அடுத்தறிய 6 கிடா எடுத்தறிய 7 கோழி என்னுடைய படப்பாடியிலே எப்பா எப்பா பகவானே 7 நல்ல பரணு போட்டு 7 பரணு தன்னறியிலே பாலாடு ஒரு பரணி பால் பண்டி ஒரு பரணி பாலாடு ஒரு பரணி ஒரு பண்டி ஒரு பரணி துள்ளு மாதிரி தவளங்கிடா அத்தனையும் தந்தாயானா தான் போவேனப்பா மாயாண்டி சொல்லையா மகிமையுடனே கேட்ட போது எப்பா பகவானே, என்னப்பா? என் படப்புல என்னெல்லாம் குறிச்சுக்கிட்டியா? குறிச்சுக்கிட்டானப்பா. எனக்கு என்ன போடணும் தெரியுமா? என்ன வேணும் உனக்கு? ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா போடணும். உன்னை பெற்றதுக்கு என்னப்பா இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்பா அப்படி சொல்லு? ஒரு கோட்டை அரிசி பொங்கி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுற பாத்தியா? அன்னதானம் நான் போடல. அப்புறம் என்னப்பா? அது நீ தனியா போட்டுக்கோ. அதுக்காக இல்லையா? அப்போ எப்பா என்னப்பா? ஒரு கோட்டை அரிசி எனக்கு வேணும்பா. உனக்கு மட்டும் ஒரு கோட்டை அரிசியாப்பா? கொட்டார சம்பா நெல் எடுத்து அவிச்சு வாயை கட்டி குத்தி, ஆமா, அதுல ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரு படப்பா போடணும். ஒரு படப்பா போடணும். முட்டையோடு முருங்கைக்காய் முறையில் கருவாடு சுட்டு வைக்கணும்பா. கருவாடு சுட்டு தான் வைக்கணுமா? எப்பா என்னப்பா? ஆனையடி அப்பளத்தை எனக்கு சுட்டு வைக்கணும், என்னமக்கு ஆகாது. ஆமா, நான் தீல எனக்கு சுட்டு வைக்கணும். எப்பா என்னப்பா? அது மட்டும் போதாதப்பா. என்னப்பா? என் படப்புல கன்னிக்கோழி முட்டை வேணும்பா.
கன்னிக்கோழி முட்டைன்னா எப்படிப்பா? 61 முட்டை எண்ணி வைக்கணும். 61 முட்டை. ஆமா. சரி வச்சிருவோமப்பா. வச்சிருவியா? வச்சிருதே. ஒரு முட்டை குறையக்கூடாது. குறையாது. இங்க பாரு. என்ன? எனக்கு சுருட்டு கட்டு 2 சுருட்டு கட்டு. கருங்கோழி. ஆமா. அறுத்தறிய 6 கோழி, எடுத்தறிய 7 சேவல். ஆமோ. அது மட்டுமல்ல. வேற என்னப்பா? முக்கியமான விஷயமப்பா. என்னப்பா? குப்பியில சாராயம், குடுவையில தென்னங்கள்ளு எனக்கு வேணும். தென்னங்கள்ளு வேணும். ஆமா வச்சிருவியா? சாராயம் தென்னங்கள்ளு இப்ப கிடைக்காதப்பா. அப்ப எனக்கு சோமபானம் ஏதாவது எனக்கு வேணுமப்பா. 12 மணிக்கு கடை திறக்க ஒரு சோமபானம் ஒண்ணு வச்சிருவோம்ப்பா. அது என்ன ரேட்டுப்பா? ஒரு 145லயோ. காணாதுப்பா. காணாதா? எனக்கு தொண்டை எரிய கூடாது, எரிச்சா இல்லாம இருக்கணும்ப்பா. 235. கம்பெனி என்னப்பா? ஏதோ ஒரு கம்பெனி வாங்குவோம்ப்பா. பக்காரி வச்சிருவியா? வச்சிருதே. எப்பா பகவானே. என்னப்பா? எனக்கு குப்பியில சாராயம், குடுவையில தென்னங்கள்ளு. அறுத்தறிய 6 கிடா, எடுத்தறிய 7 கோழி. ஆமா. 7 பரன் போட்டு. சரி. பாலாடு ஒரு பரனு, பாலுப்பண்டி ஒரு பரனு, சூறாடு ஒரு பரனு, சூலுப்பண்டி ஒரு பரனு, துள்ளுமடி தோரங்கட்டி. ஆமா. இத்தனையும் வச்சிருவியா? வச்சிருதனப்பா. வச்சிருவியா? எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கேன் பாரு. ஆமா. என்ன? இந்த மாயாண்டி சொடல கொடை ஊம கொடையா இருக்கு. என்ன ஊம கொடையா இருக்கா? ஆமா, கோயில் கூட ஊம கொடையா இருக்கு. அமைதியா இருக்கு. அடிதாளத்தோட போகுது. என் தாளம் எனக்கு நல்லா இருக்கு. சரி. ஆனா அமைதியா இருக்கு. வில்லுப்பாட்டு வேணும்பா எனக்கு. வில்லுப்பாட்டு வைக்கணுமா? ஆமா. சரியப்பா வச்சிருவோம். வில்லுப்பாட்டுக்கு எங்க இருக்கு? நம்ம அரியபுரம் சீதாராமன் உள்ள போய் பாரு. அரியபுரத்துல சீதாராமன் இருக்காங்களா? ஆமா. எப்பா கைலாசத்துல சீதாராமன் போறதுக்கு நாள் இருக்குடா. ஆமா, கொஞ்சம் நாள் போட்டோம். பல வருஷம் இருக்குடா. எப்பா பகவானே, ஒரு வருஷம் கழிச்சு போட்டோம். எப்பா பகவானே சொல்லப்பா. இந்த மாயாண்டி சொடலைக்கு ஆமா வில்லுப்பாட்டு வேணும். வில்லுப்பாட்டு வேணும். அப்ப பகவான் பார்த்தார், வில்லுப்பாட்டுக்கு நான் எங்கடா போறது? என்ன பண்றது? பார்த்தார் மாயாண்டி சொடலை, என் மாமனை அழைத்து வா. அப்ப பார்த்தார் சிவபெருமான். ஆமையா. என் மைத்துனர் இருக்காரே மாயக்கண்ணன், கோபாலக்கண்ணன், நகுந்தன், முகுந்தன், நரசிம்மன், திருவிக்கிராமன், திருப்பதி, ஏழுமலை வெங்கடாஜலமூர்த்தி பெருமான் இருக்கானே. பாதி நிறம் பச்சை நிறம், பாதி நிறம் பவள நிறம். உரிய ஆடை உடுத்த உத்தமன் உலகம் தான் எம்பெருமாள். நீல நிறம் காட்டு நீல நிறமுடையான் எம்பெருமான் இருக்கின்றானே கோபாலக்கண்ணன். பாண்டவருக்கு தேரோட்டிய பார்த்த சாரதி, கபடநாடக சூத்திரவாதி. ஆமா. கண்ணபெருமாத்மான் இருக்கின்றார். அந்த கோபாலனை அழைக்க வேண்டும் என்று எப்படி அழைக்கின்றார்? எப்படி? நாமம் தரித்தவனே நாராயணா, நமோ நாராயணா, நவநீத கோபால நாராயணா. நாமோ தரித்தவரே நாராயணா, நமோ நாராயணா, நவநீத கோபால நாராயணா, நவநீத கோபால நாராயணா. அப்படி அலைகடலில் என்ன செய்யும் நாராயணா, நமோ நாராயணா, அச்சுதனே வாருமையா நாராயணா. நாமோ தரித்தவரே நாராயணா, நமோ நாராயணா, நவநீத கோபால நாராயணா. அலைகடலில் என்ன செய்யும் நாராயணா, நமோ நாராயணா, அச்சுதனே வாருமையா நாராயணா. நாமோ தரித்தவரே நாராயணா, நமோ நாராயணா, நவநீத கோபால நாராயணா. கோபாலக்கண்ணனை பார்வதி இன்னும் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி? நன்னே தானானே தானானே, தானே தானானே, தன்னே தானானே, தானானே தானே தானானே. அலைகடலில் ஐயா சயனம் செய்யும், ஐயா கயனம் செய்யும் ஐயா நாராயணா. அச்சுதனே வாருமையா. நன்னே தானானே, தானானே தானே தன்னோ தானானே. எடுத்து ஐயா கொடை பிடித்து, ஐயா குடை பிடித்து, கொடை பிடித்து, ஐயா குடை பிடித்து, கோபாலனே ஐயா வாருமையா. நன்னே தானானே, தானானே தானே தன்னோ தானானே. ஐயா பச்சை கொடை உனக்கு பவள குடை, ஐயா பவள குடை, ஐயா பவள குடை, ஐயா பவள குடை. பாரளந்தே ராமா. நன்னே தானானே, தானானே தானே தன்னோ தானானே. என்று பார்வதி அம்மையானவள் அழைத்த பொழுது கூட பிறந்த அண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணனுக்கு வலது கண் துடித்தது. ஆமா. ஒரு மனுஷனுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி நினைச்சாள்னா என்ன வலது கண்ணு துடிக்கும்னு சொல்லுவாங்க. வலது கண்ணு துடிச்சா அக்கா தங்கச்சி நினைப்பா. உடனே நம்ம என்னன்னு போய் கேட்டோம்னா ஒரு போனாது போட்டுறணும். அப்படிதானே?
ஆமா. மனுஷன் ரெண்டு வகையில கணக்கு பார்க்க கூடாது. எதுலாம்? ஒண்ணு தாய் தகப்பன் அப்பா அம்மாக்கு போடக்கூடிய சோறு, இன்னொன்னு அக்கா தங்கச்சி செய்யக்கூடிய சீர். ஒரு ஆம்பளை பிறந்து இந்த ரெண்டு விஷயத்துல கணக்கு பார்க்கப்படாது. நான் இந்த ரெண்டு வகையில நானும் கணக்கு பார்க்க மாட்டேன். என்ன காரணம்? ரெண்டு பேருமே எனக்கு கிடையாது. சந்தோஷம் தானே. அதனால என்னையா அம்மா அப்பாவுக்கு போடக்கூடிய சோறும் அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய அக்கா தங்கச்சி செய்யக்கூடிய சீரும் கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஆமா. அப்ப கோபால கண்ணன் தங்கையுடைய சத்தம் கேட்டது. சரி. அந்த பார்க்கடல் அசைகிறது, பார்க்கடல் பொங்குகிறது, பஞ்சனமத்து அசைகிறது, பாம்பனை அசைகிறது. கோபால கண்ணன் பார்த்தா அச்சச்சோ என்ன நடக்கும், நம்ம தங்கச்சிக்கு என்ன குறைன்னு தெரியவில்லையே. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால மஞ்சள் சேலை எடுத்து கொடுத்தோம், பச்சை சேலை எடுத்து கொடுத்தோம், சோப்பு சேலை எடுத்து குடிச்சாச்சு. கொடுத்தோம். இப்ப எதுக்கு தேர்தல் கருவேப்பிலை சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குனாங்க. ஆமா. அதுக்கு கேட்பாளோ ஒரு அதுவா காரணம் இருக்குமோ அப்படின்னு. என்னையா விருந்துக்கு போற இடத்துல நம்ம மச்சானுக்கு ஒரு வேட்டி, ஆமா, தங்கச்சிக்கு ஒரு சேலை எடுத்து வச்சுட்டு ஆமா கோபால கண்ணன் புறப்படுகின்றார். ஆமையா. எப்படி புறப்பட்டார் தெரியுமா? எப்படி தலையழக ஆடாமல்லி பொட்டழகா பட்டு வண்ண வேட்டி கட்டி சந்திரகாந்த தலப்பா கட்டி பல்லோட்டு நேரியெல்லாம் பகையுடனே வருகிறாரே. வரதொரு நேரத்திலே மாயாண்டி சுடலைக்குத்தான் கொடபோட்டு நடக்குதையா. கொடையதுதான் நடக்கும் போது மாயாண்டி முன்னாலே மாய கண்ணன் நடந்து வாராரு. வரதொரு நேரத்திலே மாயாண்டி பார்த்தல்லவோ. இந்த மாயாண்டி சுடலைக்கு கைலாசத்துல வீட்டுக்குள்ள கொடை நடந்துகிட்டு இருக்கு. அங்கே மாய கண்ணன் நடந்து வருகின்றார். அப்படியே நடந்து வருகிறார். என் பெருமான் பட்டு நிறத்தோடு அமையா சந்திரகாந்தா தலைப்பா கட்டி வல்லோட்டு நேரியல் போட்டு பட்டு வேட்டி கட்டி ஆமா மாயாண்டி சுடல முன்னால் அப்படி நடந்து வருகிறார். மருமகன் ஒருத்தர் இருக்காங்கிறத பார்க்கல பார்த்தும் பாரத மாதிரி நடந்து வருகின்றார் கோபால கண்ணன். சுடல பிறந்திருக்கதே அவருக்கு தெரியாது. கபட நாடக சூத்திரவாதி கண்ண பெருமாத்மா ஆமா அப்படி நடந்து வருகின்ற போது ஐயா கண்ண பெருமாத்மா நடந்து வருகின்ற போது இந்த மாயாண்டி சுடலை உத்து பார்க்கிறார். மாமா பாக்கலையே என்னன்னு பாக்கலையே, ஏறிட்டு பேசலையே. அப்ப கோபம் கொண்ட மாயாண்டி சுடலையே கல்லால போட்ட பீடம் கண்ண உருட்டுதையா மண்ணால போட்ட பீடம் மறுத்து பாக்குதையா வெங்கலத்தால் போட்ட பீடம் மீசையத்த முறுக்குதையா மாயாண்டி சுடலை ஐயா ஆசை மாமா அரும மாமா தாய் கூட பிறந்த மாமா தனியாக வரலாமா என்று சொல்லி மாயாண்டி கையை தட்டி அழைக்கிறாரே. மண்ணால போட்ட பீடம் மறுத்து பார்க்கிறது, மண்டையை உருட்டுகிறது. கல்லால போட்ட பீடம் கருகருன்னு விரிந்து வெளியே உருட்டி பார்க்கின்றது. அப்ப மாயாண்டி சுடலை பேசிக்கொண்டு கையை தட்டி கூட ஆசை மாமா அரும மாமா தாய் கூட பிறந்த தங்க மாமா என் தங்கமணி மாமா இப்படி தனியா வரலாமா? இது நியாயமாகுமா? இது முறையாகுமா? நீதியாகுமா? அப்ப பார்த்தார் இந்த சிவபெருமான். ஆமா. ஓ மச்சான் என்னப்பா என்ன அடிக்கிறது? யார் தெரியுதா? இது யார்? எனக்கு புது ஆளா தெரியுது. மச்சான் மாயக்கண்ணா என்ன பொங்கலுக்கு ஆமா 3வது மருமகன் பிறந்திருக்கான். இத சந்தோஷம் வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு சொல்லுறியா? ஏன் அப்படி பேசுறிய? வயசான காலத்துல 3ஆவது பிள்ளை நமக்கு தேவையா? 3வது உமக்கு மருமகன் பிறந்திருக்கான் நான் சொல்றேன். ஆமா. நீர் என்ன சொல்லியரு? 3வது உமக்கு தேவையா? 3வது எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியரோ? ஆமா. அப்படின்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்லலாம். அங்க பாருங்க என்ன வேற ஒண்ணும் இல்ல. உங்க தங்கச்சி ஆசைப்பட்டா 3வது மாயாண்டி சுடலை பிறந்திருக்கார். ஆமா. இந்த பிள்ளைக்கு சரி ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன தெரியுமா? என்னப்பா? 3வது பிறந்த பிள்ளை சொல்லுங்க மச்சான். ஆட்டி படைக்கிறான். ஆமா. அப்ப பார்வதி பார்த்து சிவபெருமான் ஒரு வார்த்தை சொல்ல ஏடிட்டா. எம்மாய பார்வதி சுவாமி உனக்கு 3வது பிள்ளை வேண்டான்னு சொன்னேன்னு நீ கேட்டியா? தலப்பாட அடிச்சுக்கிட்டேனே கேட்டியா? என்ன வரத்து வரான் பாத்தியா? என்னெல்லாம் கேட்டிருக்கான் பாத்தியா? வில்லுப்பாட்டெல்லாம் கேட்கான். என்ன பாடு படுத்துறான் பாரு. அப்ப பார்வதி சொன்னாங்க பாருங்க. என்ன உங்க பிள்ளை தானே, நீங்க பெத்த பிள்ளை தானே, உங்க மாதிரி தானே இருப்பான். வேற எப்படி இருப்பான்? இன்னைக்கும் பூலோகத்துல தாய்மார்கள் அப்படிதான் பேசுவான். ஆமா. நல்ல பிள்ளையா சமத்து குட்டியா இருந்தா என் பிள்ளைம்பா. ஆமா. ஆவாத பிள்ளை சேட்டை பண்ணிட்டு தெக்க வடக்க லாங்கிட்டான்னு சொன்னா அப்பனே மாதிரி வரும்னு சொல்லுவான். 100க்கு 100 மார்க் வாங்கியாச்சுன்னா அம்மையே மாதிரி இருக்கா அப்படின்பா. ஆமா.
ஒரு 0-10 மார்க்கோ வாங்கியிருந்தா ஆமா உங்களை அப்படி உரிச்சு வச்சிருக்காம்பா. அப்படிம்பா. இவன் என்னமோ அமெரிக்காவில் போய் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கின மாதிரி. ஆமா. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வந்தோம்னா அந்த அம்மா பழி தெரியாது, ஒண்ணும் தெரியாது. வீட்டுக்காரரை பார்த்து சொல்ல உனக்கு ஒரு வாரம் தெரியாதும்பா. ஆமா அந்த மாதிரி. ஆமா. இந்த பார்வதி சொன்னாங்க பாருங்க, என்ன நீர் படைச்ச படைப்புல உம்ம பிள்ளை தானே, நீர் எப்படியா புலவத்தை அனுப்ப எனக்கு தெரியாதுட்டான். சரி. அப்ப இந்த மாயாண்டி சொல்ல கேட்டாரு, மாமா இப்ப எனக்கு நீர் வணக்கம் செய்யணும். ஆமா, இப்ப எனக்கு வணக்கம் போடணும். தலப்பாக உழைக்கணும். ஆமையா. வல்லோட்டை இறக்கணும். முன்னாலே மருமகனே வணக்கம்னு குனிஞ்சி எனக்கு ஒரு வணக்கத்தை போடணும். எனக்கு தலையை குனிஞ்சு வணக்கம் போட்டுட்டு தான் போகணும். அப்படி வணக்கம் போடலன்னு சொன்னா ஆமா பார்க்கடல் நல்ல வந்து சரி உங்க முன்னால நான் பிண தள்ளி திம்பேன். அங்கேயும் ஒரு பிணக்குயில போடுவேன். அப்படி சொன்ன உடனே ஆமா மாயக்கடன் பார்த்தா அப்படிலாம் பண்ணிடாடா, வேண்டாமப்பா வேண்டாமப்பா, உங்க அப்பாவை விட நான் ரொம்ப செய்வோம். ஆமா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவரால் அப்பப்ப சுடுகாட்டு போயிட்டு வந்திருக்காரு. எங்க பாரு என்னப்பா மகனே மாயாண்டி சொல்லல சொல்லல அப்படின்னு சொல்லி மருமகனுக்கு ஆமா தலப்பாக உரைத்தார், வல்லோட்டை இறக்கினார். ஆமா மருமகனே வணக்கம் ஒரு வணக்கத்தை போட்டார். வணக்கம் மருமகனே. அந்த கண்ண பரமாத்மா கவுந்ததலையா ஒரு வணக்கம் போட்டார். இன்னைக்கு வணக்கம் போடுறாரு. ஆமா நாளைக்கு மலையாள தேசத்துல மாந்திரவாதி பெருமுறைய மகளை மயக்கிறதுக்கு ஒரு பாம்பு கேட்டு இவர்கிட்ட தான் வந்து வணக்கம் போடணும். ஆமா எங்க சுத்தினாலும் அங்கதான் வரணும், கிட்டத்தட்ட அங்கதான் வரணும். அப்படி இருக்க என்னையா அப்ப பார்த்தார் இந்த மாயக்கண்ணன் பார்த்தார். மாயக்கண்ணன் பார்த்தார், மருமகன் உமக்கு வில்லுப்பாட்டு தானே வேணும். ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல வெண்கல பம்ப முரசு ஒத்த முரசு அடிக்கணும். ஒத்த முரசு எனக்கு ஒண்ணு அடிக்கணும். ஒத்த முரசு அடிச்சாச்சு. ஆமா வில்லுப்பாட்டு வேணும், அதுக்கு பொருள் வேணுமே. என்ன செய்யலாம்? கோதண்ட ராமபாணம் இருக்கின்றது. ஆமா இந்த 7வது அவதார ராமபாணத்தில் கையில் இருக்கக்கூடிய கோதண்ட வில்லை எடுத்து அந்த கொலைக்கருவியை கலைக்கருவியாக வில்லிசை கருவியாக மாற்றினார். ஆமையா வில்லுப்பாட்டாக மாற்றி சரி 9 நவக்கிரகங்களை மணியாக தொங்க விட்டு வில்லுப்பாட்டுக்கு கண்ணன் ரெடி. ஆமா கண்ணன் மட்டும் ரெடி. துணைப்பாட்டுக்கு முருகப்பெருமான். ஆமா குண்டோதரன் குடமடிக்க நந்தீசன் உடுக்கத்தாளம் போட நாரதர் தாளம் போட தும்புருவர் கட்டடிக்க வில்லுப்பாட்டு ரெடி. மாமா என்னப்பா எனக்கு நீங்க வில்லுப்பாட்டு படிக்க முடியல? ஆமாப்பா நான் உனக்கு வில்லுப்பாட்டு படிக்க போறேன். இங்க பாருங்க நாங்க 6 பேர் ரெடியா இருக்கோம்பா. ரெடியா இருக்கீங்களா? ஆமா சில வில்லுல 5 பேர் வருவாங்க, அது ஒரு சில சூழ்நிலை பொறுத்து இருக்கும். மாமா என்னப்பா எனக்கு வில்லுப்பாட்டு. ஆமா நான் மணிவிளக்குல பிறந்த பாட்டுல 4 வரி படிக்கலாமா? மணிவிளக்குல பிறந்த வில்லுன்னு படிக்கணும். ஆமா படிக்கணும்ப்பா. படிங்க மாமா. படிக்க அப்படின்னா ஆமா. அப்ப மாமா எப்படி படித்தார் தெரியுமா? எப்படி மாயாண்டி சொல்லைக்கு மாயக்கண்ணன் எப்படி பாட்டு படித்தார் தெரியுமா? எப்படி ஐயா? ஐயா மணிவிளக்குல பிறந்த பிள்ளை ஏசுடல ஐயா, ஏசுடல ஐயா, மாயாண்டி சோடல ஐயா, மாயாண்டி சோடல ஐயா, மணிவிளக்குல பிறந்ததால ஏ மாயாண்டி, ஏ மாயாண்டி, மணிவிளக்குல பிறந்ததால உனக்கு மாயாண்டின்னு ஒரு பெயரு, சுடரொளியில பிறந்ததால சுடலைசன் ஒரு பெயர், சுடலை என்று ஒரு பெயரு, மையான போனதால மாயாண்டி, சுடரொளியில பிறந்ததால சுடலைன்னு பல பேர்கள் உனக்கு இருக்கு, பல பெயர் நாமங்கள் உண்டப்பா. அப்ப சுடலை பார்த்தாரு மாமா என்னப்பா எனக்கு பேர் வச்சதெல்லாம் போதும். ஆமா அதுல ஒண்ணும் ரசனை தெரியல, ஒண்ணும் பிடித்தம் இல்ல. இங்க பாருங்க என்ன நான் சுடுகாடு போய் நான் சுட்ட பணம் சாப்பிட்டேன் தெரியுமா? ஆமா 2 வரி படிக்கணும் பாப்போம். படிக்கம்பா அப்படின்னா நீ ஆசைப்பட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன். செய்வீங்களா? ஆமா. அப்ப மாயாண்டி சொல்லைக்கு மாயக்கண்ணன் எப்படி பாட்டு படிக்கிற? எப்படி மருமகனே ஏ மாமா ஐயான கரையதில ஏசுடல ஐயா, ஏசுடல ஐயா, மாண்டவினோ வேகுதையா போசுடல ஐயா, ஐயான கரையதில ஏசுடல ஐயா, ஏசுடல ஐயா, மாண்டவினோ வேகுதப்பா போசுடல ஐயா, சுடுகாடு தன்னதில ஏசுடல ஐயா, ஏசுடல ஐயா, ஏ பன்றி மாடா, ஏ பன்றி மாடா, நமது வேகுதையா போசுடல ஐயா, சுடுகாடு தன்னதில ஏசுடல ஐயா, ஏசுடல ஐயா, பேணோ வேகுதப்பா போசுடல ஐயா. ஏ மாமா என்ன மருமகனே படிச்ச பாட்டு எனக்கு திருப்தியா இருக்கு. நல்லா இருக்கப்பா. இங்க பாருங்க என்ன எனக்கு நீங்க போட்ட படப்பு எல்லாம் போதும். ஆமா நான் கைலாசத்தை விட்டு போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாப்பா. மாமா என்னப்பா நான் கைலாசத்தை விட்டு சரி பூலோகத்துக்கு போயிட்டு நீ வராதப்பா, நீ போ. என்ன மாமா அப்படி சொல்லிய? ஒரு இடத்துக்கு போனா போயிட்டு வான்னு சொல்லணும். பேச்சு வாக்குல நீ போயிட்டு வரட்டுமான்னு கேக்கியாப்பா? ஆமா மாமா. நீ பூலோகம் போ, வராதே. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க இருக்கதண்டிக்கும் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம்பா. அப்படியா? ஆமாப்பா. அப்ப வாக்கு வரங்களை வாங்கி கொண்டு மாயாண்டி சுடலையானவர் ஆமோ எங்கே வருகின்றார் தெரியுமா? எங்கே வருகின்றார்? 1008 சிவஸ்தலம் 108 திருப்பதி அத்தனை தனை கடந்து மாயாண்டி சுடலையானவர் ஆமையா வாக்குவரங்களை வாங்கி கொண்டு 7 வேளை காவுக்குள்ள வனப்பேச்சு இடமாக்குவரத்தை வாங்கி கொண்டு தாய் நல்ல மகனுமாக சுற்றி ஓடி வாராரு சுடலை ஐயா ஆனப்பந்தோ ஒரு கையிலே
வருகையில பொன்னந்தடி மருகையில ரூபா ஒரு கையில வீச்சருவா ஒரு கையில தருவா ஒரு கையில வீச்சருவா ஒரு கையில அத்தனையும் வாங்கி கொண்டு ஆயாண்டி சுடலை ஐயா அம்பாசமுத்திரம் பக்கத்திலே காட்டுக்குள்ளே வாராரே ஒட்டல் மலையாங்குளத்தில் ஒட்டல் மலையாங்குளத்து பக்கத்திலே சித்திரபுத்திர ஐயனார் இருக்கின்றாரே ஆமையா அந்த சித்திரபுத்திர ஐயனார் பக்கத்திலே ஆமோ என் பெருமனாகப்பட்ட மாயாண்டி சுடலை பேச்சியம்மனோடு என் மாயாண்டி சுடலை அத்துவான கானகத்திலே மலையடி வாரத்திலே ஆமையா என் பெருமான் எப்படி வாக்குவரம் வாங்கி கொண்டிருக்கின்றார் எப்படி அழைக்கு வர கொல்லு வர வெல்லு வரம் என்று சொல்லி அத்தனை வரங்களை வாங்கி கொண்டு வாடாலிங்க சாஸ்தா பக்கத்துல கோயில்ல ஆமையா காவல் தெய்வமாக வேட்சியும் மகனுமாக ஆமோ வேட்சி பெற்ற மாயாண்டி சொல்லையாக தாய் மகனுமாக 21 தேவாதைகள் 61 கூட்டுறவுமாக சந்தோஷமாக ஆமையா ஆனப்பட குதிரை படை எங்க ஆட்சி படைகளோடு வாக்குவாரங்கள் வாங்கி கொண்டு வந்தவர்க்கு வாக்கு கொடுப்பார் அத்தனையும் கொடுத்துக் கொண்டு சந்தோஷத்தோடு ஆமையா கொடிமரத்தை நட்டி வந்த மக்களுக்கு வாக்குவரம் கொடுத்தும் தெய்வமாக சிரித்தமும் சிதையமாக சந்தோஷமாக வீட்டிருந்து வருகின்றார் இந்த வரலாறை மாயாண்டி சுடலை ஐயாவுடைய காவியத்தினை இந்த விளையாட்டை எடுத்துரைத்தவர் இனிவர் யாருன்னு கேட்டால் யார் ஐயா தென்காசி மாவட்டம் அரியபுரத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 6வது தலைமுறையை சார்ந்த ஸ்ரீ சீதாராமனாகிய நானும் எனது அருமை தம்பி ராஜன் அவருடைய இணைந்து இந்த மாயாண்டி சுடலையுடைய வீர விளையாட்டை அரும்பெரும் காவியத்தினை மிக சுருக்கமாக எடுத்துரைத்தோம். எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இன்றும் ஒரு மணிவார வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தற்காலிகமாக நிறைவு செய்து மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் என்ற நல்ல எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இங்கே சோடல ஐயா ஐயா இங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா கச்சையது வரைஞ்சி கட்டி இங்கே சோடல ஐயா கச்சையது வரிந்து கட்டி எங்கே சோடல ஐயா கருங்கச்ச சுங்கலிட்டு எங்கே சோடல ஐயா கருங்கச்ச சுங்கலிட்டு எங்கே சோடல ஐயா வாக்கு சொன்னத பாதையா இங்கே சோடல ஐயா இங்கே சோடல ஐயா வாக்கு சொன்ன தப்பாதையா இங்கே சோடல ஐயா இங்கே சோடல ஐயா கொடுத்தா பொய்யாதையா இங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா ஆனப்பந்த கையில எடுத்து எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா ஆனப்பந்தம் கையில எடுத்து எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா மல்லிகைப்பூ வாசலில் எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா சீப்பு வாசக்காரன் எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா சீப்பு வாசக்காரன் எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா கைகளுக்கு ராசாவா எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா வாக்கு சொன்ன தப்பாதையா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா வாக்கு சொன்ன தப்பாதையா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா அரங்கொடுத்தா பொய்யாதையா எங்கே சோடல ஐயா வாக்கு சொன்ன தப்பாதையா எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா வந்தாலே போதும் ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா அந்த இடம் பூ மணக்கும் எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா எங்கே சோடல ஐயா அவர் எங்கே சோடல ஐயா நின்னாலே போதும் ஐயா எங்கே சோடல ஐயா